வேலையை பொறுத்தவரையிலும் அப்படி. ஆனால் பட் நார்மல் லைஃப்பை பொறுத்தவரை நான் அவருக்கு அம்மாங்கிற மாதிரியே அந்த நினைப்போடவே இருக்கேன். அந்த கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா எத்தனை பேரோட மனசில் இதெல்லாம் உண்மை. எத்தனை பேர் மனசில் இருக்கிற இப்போ அன்னைக்கு அந்த லால் சலாம் அந்த இதில் வந்து பெண் பிள்ளைகள் தாய்க்கு சமம்னு சொன்னது நான் அழுதுட்டேன். வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்யுது. எங்களுக்கு நீங்கள் திருப்பி செய்யணும்னு நினைக்கிறது. நீங்கள் எங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுங்கன்னு கேட்கல. இவ்வளோ வார்த்தைகள் அந்த மகான் கிட்ட இருந்து வாங்கிட்டேங்க சார். இனிமேல் நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன்னா இல்லையா? இதெல்லாம் சொல்றதுனால அவரோட படத்துல நான் இருக்கணுங்கிறதுக்காகலாம் இல்லை. நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அவருக்கும் தெரியும் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. பட் அதெல்லாம் மிக மிக சிறந்த குணங்க. இவன் ஏர்போர்ட்ல கூட சார் போறாரு அப்படின்னு கேள்விப்பட்டா கூட நான் கிட்ட போக மாட்டேன். அவங்க பேசிட்டு அடுத்து பார்த்தா பேப்பர்ல அருணாச்சலத்துல இவங்க பாட்டியா நடிக்கிறாங்கிறது தான் வந்து ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருந்தது. எந்த ஆர்டிஸ்டும் சேர்த்துக்க மாட்டாங்க. யாரு நம்மள ஒருத்தர் சின்னதா கேள்வி கேட்டுட்டாவே அவங்க அந்த பக்கம் இருக்கிறாங்கன்னா நம்ம மூஞ்சி திருப்பி. இதுதான் மனுஷத்தன்மை. எப்படி சாப்பிடுவீங்க, என்ன விவேக் சார் கேட்கணுமா, அவர் என்ன குறும்பா கேள்வி கேட்பாரு. எப்படி சார் சாப்பிடாம எப்படி சார், எங்க சார்? நல்ல விஷயம் மேடம். இந்த வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி தலைவர் சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் கோல்டன் ஜூப்ளியாரு. இந்த வருஷத்துல உங்களோட பேட்டியை எனக்கு எடுத்ததுல எனக்கு மிக மிக சந்தோஷம், மகிழ்ச்சியான ஒரு தருணம். என் பிள்ளைய பத்தி பேசினேன், அப்படித்தான் நான் இப்போ சொல்லணும். என் பிள்ளைய பத்தி என் மனத்திலிருந்து நான் பேசின மாதிரிதான் எனக்கு அந்த சந்தோஷம். அதாவது அவர் சூப்பர் ஸ்டார், எல்லாமே ஓகே. வேலையை பொறுத்தவரையிலும் அப்படி. ஆனால் பட் நார்மல் லைஃப்பை பொறுத்தவரை நான் அவருக்கு அம்மாங்கிற மாதிரியே அந்த நினைப்போடவே இருக்கேன். அந்த பிள்ளைய பற்றி பேசினேன், அப்படிதான் நான் இப்போ பேச முடியும். அந்த பிள்ளைய பற்றி நான் பேசினேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் சார். இதை வந்து நாங்கள் என்னெல்லாம் அவர் கூட இருந்து அனுபவிச்சோங்கிறத உலகுக்கு நீங்கள் சொல்லுங்கள். உலகத்தில் இருக்கவங்களாம் நாங்கள் ஏதோ வெறும் அவரோட நடிக்கிறோம் போகிறோம் அப்படின்னு இல்லை. அதையும் தாண்டி ஒரு பந்தம் எங்களுக்குள்ளார இருக்குது. அந்த பந்தத்தோடு அவர் வாழ்கிறனால தான் அவரை வந்து கடவுள் எங்கேயோ வச்சுருக்காரு. இன்னும் நான் இந்த நேரத்தில் வேண்டது என்னென்னா அவர் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா எத்தனை பேரோட மனசில் இதெல்லாம் உண்மை. எத்தனை பேர் மனசுல இருக்கிற. இப்போ நான் இந்த இன்டர்வியூல இப்படி பேசுறதுனால உடனே கூப்பிட்டு எனக்கு படம் கொடுப்பாரு அந்த எண்ணம் எல்லாம் கடுகு அளவு கூட எனக்கு கிடையாது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனங்க. நான் இந்த மகானோட இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேங்க. அதை நான் வந்து உலகுக்கு சொல்றதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இது இந்த சந்தர்ப்பம் மறுபடியும் கிடைக்குமா தெரியாது எனக்கு. ஆனா நான் சொல்லணும், இது உண்மை. எந்த மாற்றமும் இல்லை இதுல. நீங்க எத்தனை வருஷம் பொறுத்து கேட்டாலும் இந்த இமயமலை ஏறுறது எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து, எங்களுக்கு சாப்பாடு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து, எங்களோட பேசுனதுல இருந்து, ஜொரத்தோடு அவர் நடிச்சதுலேருந்து, ஆர்டிஸ்டுக்கு அவர் கொடுக்குற சப்போர்ட் என்ன, அவங்களெல்லாம் வந்து அவர் மகான்ங்க. அவர் மகான். அவர் மனிதராக இருந்தால் யாராலையும் இந்த மாதிரியெல்லாம் பொறுத்துக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. அவர் மகான், உண்மையிலே அவர் மகான். அதனால தான் அவரால் இதெல்லாம் பண்ண முடியுது. அவர் அன்னைக்கு அந்த லால் சலாம் அந்த இதில் வந்து பெண் பிள்ளைகள் தாய்க்கு சமம்னு சொன்னது நான் அழுதுட்டேன். அதை பார்க்கும்போது என்ன மாதிரி கம்பேரிசன் கொடுக்குறாரு, என்ன மாதிரி கம்பேரிசன் கொடுக்குறாரு. மணிவண்ணன் சார்கிட்டையும் என்கிட்டையும் பேசும்போது சொல்வார், நம்ம நிறைய எதிர்பார்க்கக்கூடாது, பிள்ளைங்க கிட்ட நிறைய எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம கடமை என்னவோ அதை கடைசி வரலும் செய்யணும். அது பொம்பளை பசங்களா இருந்தாலும். ஏன்னா மணிவண்ணன் சாருக்கு ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொண்ணு, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. அதனால இதெல்லாம் வச்சுக்கிட்டு பேசும்போது அவர் பேசுறதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு மகான ஒரு கோயில்ல போய் பார்த்து பேசினா என்னவோ அந்த வார்த்தைகள் தான் அவர் வாயிலிருந்து வருது. எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க பிள்ளைங்கிட்ட. அவங்கள நல்லபடியா கொண்டு வர வேண்டியது நம்ம கடமை. அவங்களா கேட்டு வரல, நமக்கு பிறந்துட்டாங்க, நம்ம தான் அவங்களை காப்பாற்றி ஆகணும். கடைசி நிமிஷம் வரணும், அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சே தீரணுங்கிறாரு. அதே மாதிரி என் பொண்ணுகிட்ட பேசும்போது சொல்றாரு, நாங்களாம் என்ன எதிர்பார்க்குறோம் தெரியுமா அம்மா பசங்க கிட்ட இருந்து, நீங்கள்லாம் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்யுது. எங்களுக்கு நீங்கள் திருப்பி செய்யணும்னு நினைக்கிறது. நீங்கள் எங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுங்கன்னு கேட்கல, நீ சாப்பிட்டியான்னு கூட எங்களை கேட்கணும்னு சொல்லலை.
நாங்க என்னைக்காவது ஃபோன் பண்றோம்மா, என் பொண்ணுகிட்ட சொல்றாருங்க சார், ஃபோன் பண்ண எப்படிம்மா இருக்கா, நான் நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்றீங்க பாருங்க, நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், அதுதான் எங்களுக்கு சந்தோஷம், வேற எந்த சந்தோஷமும் இல்லை. பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறதான் எங்களுக்கு சந்தோஷங்கிறாரு. சூப்பர் சூப்பர். இதுதான் மணிவண்ணன் சார் கிட்டே சொன்னார். மணிவண்ணன் சார் நானு நிற்கிறோம், அப்போ என் பொண்ணை கூப்பிட்டு பேசும்போது டெல்லியில் இந்த வார்த்தை சார், அது என் காதில் ஒழிச்சிட்டே இருக்கும். நான் ஸ்டேஜுங்களுக்கெல்லாம் போனேன்னா அதை தான் நான் சொல்லுவேன். பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது, நீங்களாம் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்ற வார்த்தை ஓடும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அம்மா நாங்கள் சந்தோஷமா இருக்கோம், நல்லா இருக்கோம்மான்னு சொன்னீங்கன்னா அது போதும். இவ்வளோ வார்த்தைகள் அந்த மகான் கிட்ட இருந்து வாங்கிட்டேங்க சார், இனிமே நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன்னா இல்லையா? இதெல்லாம் சொல்றதுனால அவரோட படத்துல நான் இருக்கணுங்கிறதுக்காகலாம் இல்லை. நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அவருக்கும் தெரியும் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் சார், மனசளவுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால அவருக்கு வந்து அவர் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட அவர் சந்தோஷமா நிம்மதியா இருந்தா அது போதும். நிச்சயமா இதே வேண்டுதல்ல எங்களுக்கும். நான் வந்து அந்த கொரோனா டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அரசியலேருந்து பேக் ஆகும்போது கூட நான் பர்சனலாக ஒரு வீடியோவே போட்டேன். பார்த்தீங்கன்னா நான் என்ன மாதிரி உயிர் கொடுக்குற ரசிகர்களை நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் எங்களுக்கு நடித்து என்டர்டெயின் பண்ணணும் கூட தேவையில்லை, அரசியல் வந்து சாதிக்க முடியாது, நீங்க ஆரோக்கியமா ஆயுளோட இருந்தாலே போதும், உங்களை நாங்க பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும், அவ்வளவுதான். வேற எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. யூடியூப்ல வராதுலாம் உட்கார்ந்து அது என்ன அவர் பேசுறத கேட்டுட்டு அப்படியே திருப்பி திருப்பி கேட்பேன். பொண்ணுங்களை பத்தி அப்படி சொல்றாரு. எந்த அப்பா சார் சொல்லுவாங்க? அதெல்லாம் ஒரு மகானால மட்டும்தான் சார். பொம்பளை வச்சிருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு லெசன். கண்டிப்பா பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு லெசன். அதே பொம்பளை பிள்ளைங்களுக்கும் ஒரு லெசன். நிச்சயமா இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. கிரேட். அதெல்லாம் சாதாரணமா ஏதோ பொழுதுபோக்கா பார்க்க கூடாது. இதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். இதெல்லாம் அவர் ஸ்பீச் எல்லாம் பொக்கிஷமா வச்சுக்கணும். நிச்சயமா. இப்ப கடவுளோட அருளால் பாத்தீங்கன்னா தலைவருக்கும் 2 பொண்ணுங்க தான், எனக்கும் 2 பொண்ணுங்க தான், அதே மாதிரிதான் அவர் போலதான் அமைஞ்சது. இப்போ அந்த குழந்தைங்களை பத்தி ஒரு பெத்தவங்க எதிர்பார்ப்பு பத்தி தலைவருடைய அபிப்பிராயத்தை நீங்க வெளிப்பட இப்போ ரொம்ப செஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் அதை நானே கேள்விப்படுறேன். உண்மையில அதை கேள்விப்படும் போது இனி நானும் என் பசங்க கிட்ட அப்படிதான் இருக்கணும்னு எனக்கு அவ்வளவுதான். நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுங்க, போன் பண்ண எப்படி இருக்கீங்க, நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன்ப்பா, எப்படி இருக்கீங்க, அவ்வளவுதான். அந்த சந்தோஷம் சொன்னாவே போதும், எங்களுக்கெல்லாம் பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி குழந்தை நல்லா இருக்குப்பா. கண்டிப்பா. ஃபைனலா எப்படி பார்த்தாலும் பெத்தவங்க பாடுபடுறது குழந்தைங்க நல்லா இருக்கணும். கடைசி வரலும் நாம அவங்களுக்கு கடமைகளை செஞ்சே தீரணும்ன்றாரு. பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு கடைசி வரலும் செய்யுங்க, வேற யாருக்கு செய்ய போறோம்? கரெக்ட் தானே சார்? அவர் சொன்னதெல்லாம் நம்ம ரீவைண்ட் பண்ணி போட்டு பார்த்தோம்னா கரெக்ட் தானே, அவங்களுக்கு தானே செய்ய போறோம், வேற யாருக்கு செய்ய போறோம்? கரெக்ட். இல்ல இது வந்து பல பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய மெசேஜா தான் இது நான் பாக்குறேன். தலைவரோட மெசேஜ் உங்க வாயால உங்க ரூபத்துல வந்து இந்த மெசேஜ் நான் பல உலகத்துக்கு கொண்டு போறீங்க சார். அதுக்கே நீங்க நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நீங்க நிம்மதியா சந்தோஷமா உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க சார், நல்லா இருப்பீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ.